ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோடில் என்ன இருந்தது அப்படிங்கிறத விடவும், எபிசோடில் வெறுமனே அந்த வேலை முடிஞ்சிச்சு, யார் கிளம்பணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆக்சுவலாக அதை வச்சு ஆதிரியை விக் பண்ண அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒன்று. இன்னொன்று, அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸே ரொம்ப நைஸ் மூமெண்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக இருந்தது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் பிக் பாஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத விடவும், இதில் இன்னொரு பாலிடிக்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஆதிரியை ஹானர் பண்ணி அனுப்பணுங்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதை கரெக்டாக பிக் பாஸ் டீம் பண்ணாங்க. அதுக்குள்ளே இன்னொரு சின்ன விஷயமோ, நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு நியாயம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, ஒரு சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிற போது, இந்த இடத்துல இவங்க ஆதிரை பேரண்ட்ஸை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி, உங்கள் பொண்ணு நல்லா தான் கேம் ஆடி இருக்கா, அவள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிற வகையில், ஆதிரியோட கேம் ஹானர் பண்ணுற வகையில் ஆடியன்ஸ்க்கும் வந்து இதுக்கு மேலே அவளை சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவையும் சேர்த்து எவிக் பண்ணி, இவளுக்கான கேமையும் ஹானர் பண்ணி, இதில் இவளோட பேரண்ட்ஸை மட்டும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் எவிக்ட் ஆனோடனே அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் வருவாங்க. பட் ஆனால் ஒரு பொண்ணு இமேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்காக அவளை திருப்பி நாங்கள் வைல்டு கார்டில் உள்ளே விடுறோம். வைல்டு கார்டில் விட்டும் வந்து அவளுக்கான அந்த கேஸ் விஷயங்களில் திருப்பி அவள் ஹர்ட் ஆயிருக்கா, அவளுக்கான நியாயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு காரணமான எஃப்ஜேவையும் நாங்கள் எவிக் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கான ஹானர் பண்ணுற விதத்தில் இந்த பொண்ணு நல்ல பிளேயரு, ஆனால் அவளுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தப்பாக போயிருக்கு. அதை இதுக்கு மேலே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே டீமே இது ஒரு ஜஸ்ட் கேம் அனலைசிஸில் விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, அவங்க அம்மா வந்து என் பொண்ணு நல்லா கேம் ஆடி இருக்கா, இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி கேம் ஆடணும்னு தெரியல அப்படின்னும் போது விஜய் ஒரு சப்பக்கட்டு கட்டுவார். உங்களுக்கு ஆதிரியை பிடிக்கும் தானே அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போட வேண்டியது தானேன்னு வாங்கல. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என்னோட பொண்ணு இன்னும் என்ன பண்ணால் இந்த சமுதாயம் ஒத்துக்கும் அப்படின்ற இடத்துல என்னோட பொண்ணு இது நல்ல விதமாக ஒரு படம் எடுத்து இதை ப்ரூஃப் பண்ணுவான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டை எக்ஸாக்டாக பாருவோட அம்மாவும் பாருவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இதில் நான் இப்படி கொண்டு வந்து ரிலேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் என்னவா வராங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க அம்மா அந்த பொண்ணு மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில் அதை பண்ணியிருப்பா, அவளுக்கான சுச்சுவேஷன், அவளுக்கான ஷூஸில் இருந்து பார்க்கறது, அவளுக்கான மைண்ட் வைஸாக பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட பிறந்த அக்காக்கோ தங்கச்சிக்கோ அது புரியணும். இன்ஃபேக்ட் ஜெண்டர் பயாஸ்டாக இருக்க ஆம்பளைங்க அப்பாவாவோ அண்ணனாவோ தம்பியாக இருந்தால் கூட புரியுமான்னு தெரியாது. ஆனால் அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியாக இருந்தால் ஆப்வியஸாக அம்மாவாக இருக்கும்போது அது புரியும். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு எதுக்காக அப்படி பண்ணா, ஏன் அந்த இடத்துல அப்படி பண்ணா, அவள் அப்படி பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு அவள் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். அவள் சொல்லலைனால என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதிரியோட அம்மா இருக்கிறாங்க. அப்படின்னா அதே மாதிரி ஒரு அம்மாவா பாரு அம்மாவும் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவளும் கேம்காகன்னு சொல்கிற இடத்துல அவள் கத்தனதாக இருக்கட்டும், சண்டை போட்டதாக இருக்கட்டும், இப்போது கமருதீன் கூட அவளுக்கு இருக்கிறது அது ட்ரூ லவ் அப்படிங்கிற மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கமருதீன் அவகிட்ட ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ஒரு காசிப் பேசுறது அப்படின்னும் போது, பாரு முன்னாடி பேசுகிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பாரு பின்னாடி நிறைய காசிப் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தம் பொண்ணுக்கான சப்போர்ட் அந்த வீட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்னும் போது, அந்த பொண்ணு அந்த ஒரு பேம்பரிங்கோ அந்த ஒரு லவ்வுக்கோ அவள் நம்பி பேசுறதுக்கான ஒரு தோல் கொடுக்குற ஒரு விஷயமா அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல தான் கமருதீன் விஷயங்கள்ல அவள் ட்ராப் ஆயிருப்பா. இல்ல அந்த விஷயங்கள்ல அவளுக்கு சரி தப்புன்னு சூஸ் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டி அவளுக்கு அந்த சிச்சுவேஷன்ல இல்ல. ஏன்னா அவ ப்ரெஷர்ல இருக்கா, அவ கேம் ஆடிட்டு இருக்கா, வெளியில வந்து இது என்னவா போகுன்ற ப்ரெஷரோட சேர்ந்தும் கேம் ஆடுறா, ஆனா அந்த கேம்கான பொட்டன்ஷியலையும் போடுறா. இப்படி எல்லா விதமான மிக்சட் எமோஷன்ஸோட அந்த பொண்ணு நம்மளோட பொண்ணு அந்த வீட்டுல இருக்கான போது அவ இடத்துல இருந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவ கேம் ஃபோக்கஸ் தான் முக்கியம். அவளை வந்து நம்ம வந்து டவுன் பண்ணவும் கூடாது. அதே சமயத்துல அவ செய்யற தப்ப நாசுக்காவும் சொல்லிடணும். அவ எதுக்காக அந்த போனாலோ அந்த விஷயங்களை அவளுக்கு புரிய வச்சுட்டு கிளாரிட்டியோட புரிய வச்சுட்டு வந்துடணும். எதை அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுமோ, நீ யாரை நம்புறியோ அவன் சரியில்லை அப்படின்னு சொல்ற விதமாகட்டும், நீ வந்து இந்த வீட்டில் நம்பி பழகிறன்னு சொல்றதாகட்டும், நீ கேம் ஆடுற, ஆனா மற்றவங்க எல்லாம் உன் மேல வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. உன்னை பத்தி இந்த வீட்டில் பேசாதவங்களே கிடையாது. உனக்கு தெரியாது உன் பின்னாடி யார் பேசுறாங்கன்னு, ஆனா நாங்க வெளியில பாக்குறோம் உனக்கு பின்னாடி யார் பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த கேம்ல என்ன வந்து தெரிய வரணுமோ அந்த கிளாரிட்டியை கொடுத்து உன்னோட ஃபயர் மோட திருப்பி கொடுப்பாரு. நீ எதுக்கு வந்தியோ அதை திருப்பி செய் அப்படின்னு சொல்லி உன்னோட கேம் ஃபோக்கஸை விடாத. இதே இடத்துல
அந்த லவ் ட்ராப் அப்படிங்கிற விஷயம் அது அவன் வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான் பண்ணலை, அது வந்து நீ அவனை பண்ணல, அது வேற விஷயம். ஆனால் வந்து உனக்கு இப்போ கேம் தான் முக்கியம். அவன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டான்ல, நீயும் கேம் ஆடு. வெளியில் வந்து உங்களுக்கான ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்ததுன்னா ஒருவேளை நீ இந்த கேமில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு உன் மேலே வந்து இதே மாதிரி ட்ரூ லவ் இருந்ததுன்னா, இப்போ வந்து கேப்டன்சி அவன் வின் பண்ணும்போது இவ ட்ரூ லவ்ல இருக்கிற பட்சத்தில் நீ வின் பண்ணது ஹாப்பி தான்டா, ஆனால் எனக்கு அது கிடைக்கல, ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு ஓப்பனாக சொன்னால. அதே பாரு வின் பண்ணிட்டா இதே விஷயங்களோட கமருதீன் அவளை பாப்பானான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அது இன்னொரு வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஸோ அவ கேப்டன் ஆனா இதே மாதிரி வந்து அவன் ரியாக்ட் பண்ணுவான, ஜஸ்ட் கேப்டன் ஆனாலே இந்த வாரம் அவ கேப்டன் இருந்தா அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க்னா அங்கதான் அந்த மேல் ஈகோ அடி வாங்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு ஆம்பளை எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல தன் கூட ஈக்குவல் காம்படிட்டரா இருக்க ஒரு பொண்ணு, அது பொண்டாட்டியாவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், அக்காவும் தங்கச்சியாவும் இருக்கலாம், அந்த இடத்துல ஒரே ஸ்டேஜ்ல 2 பேரும் நிக்கிறோம்னா நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம், நான் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஈக்குவல் காம்படிட்டரா மைண்ட் வைஸ் இருந்துட்டா அது ஒரு ஹெல்த்தி காம்படிட்டரா போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, அது வந்து அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒய்ஃபாவே இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், நான் வந்து எப்பயுமே அப்பர் ஹேண்ட் இருப்பேன். நீ வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு நீ சப்போர்ட் பண்ற வரைக்கும் ஓகே, ஆனா என்ன மீறி நீ வளர்றேன்னா அந்த சப்போர்ட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்.